அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு. என் இஸ்லாமிய கொள்கை சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ் தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம ஒரு மிக முக்கியமான திக்கிரை பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி நம்மளில் பல நபர்களுக்கு, பல சகோதர சகோதரிகளுக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டு அவங்களால இரவு நேரத்தில் சரியாக தூங்க முடியாமல், அவங்களால சரியாக சாப்பிட முடியாமல், எந்த வேலையும் செய்ய முடியாமல் ரொம்ப கவலைக்குள்ளாகி இருக்காங்க. இதற்கெல்லாம் ஒரு தீர்வுக்காக மட்டும்தான் இந்த ஜிக்கிரை அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சுருக்கான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்மளுக்கு சொல்லி காட்டி தந்துட்டு போயிருக்காங்க. ஏன்னா தன்னுடைய அடியார்களுக்காகவே அல்லாஹ் தஆலா இந்த ஜிக்கிரை இறக்கி வச்சுருக்கான். இந்த ஜிக்கிர் ஓதுவதன் மூலியமாக மன அமைதி பெறுங்க இன்ஷா அல்லாஹ். இது பெரியவங்கள்னு சிறியவர்கள் வரைக்கும் நம்ம ஓதி விடலாங்க. நம்ம ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளாகட்டும், காலேஜ் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும், அல்லது மன அமைதி இல்லாமல் ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், யாருக்காவது நம்ம ஓதியம் விடலாம், நமக்காகவும் ஓதிக்கொள்ளலாங்க. அப்படிப்பட்ட சிறந்த திக்ர் தான் இது. ஏன்னா இன்றைக்கி நம்மளில் நிறைய பேர் மன அமைதி இல்லாமல் ரொம்ப குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டு விட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம் கவுன்சிலிங்காக. அங்கே போனால் என்ன சொல்லுவாங்க, கவுன்சிலிங் போனால் நீங்கள் அமைதியாக இருங்க, நிறைய வாக்கிங் போங்க, இயற்கையான சூழ்நிலையில் இருங்க, பீச்சுக்கு போங்க, பார்க்குக்கு போங்க, மக்களோட கலந்து பேசுங்க அப்படின்னு தான் அங்கே சொல்லி அனுப்புவாங்க. நம்ம மனசை மாற்றி அப்படி பேசுகிறோம், அப்படி இருக்கலாம். ஆனால் அது அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் நம்மளுக்கு மன அமைதி போல் இருக்கும். ஆனால் இது அப்படி கிடையாதுங்க. இந்த ஜிக்ர் ஓதுவதன் மூலயமா நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் மன அமைதி ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க. அல்லாஹ் தஆலா இறக்கி வச்ச வசனம் இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காகவே சொல்லி கொடுத்த ஜிக்ர் இது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த ஜிக்ர் இந்த உலகத்துலேயும் பயன்படும், நாளை மறுமையிலும் நமக்காக பயன்படுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜிக்கர் தான் இது. இது யாரை வேணாலும் ஓதலாம், யாருக்கு வேணாலும் ஓதியம் விடலாம். ஏன்னா இன்றைக்கி மனக்குழப்பம் என்பது நைட்டில் தூக்கம் இல்லாமல், பசி இல்லாமல் இன்றைக்கி நிறைய பேர் இதனால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதுபோல் நபர்களுக்காகவே இந்த ஜிக்கரை நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஜிக்கரை பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்ம எப்படி இந்த ஜிக்கரை ஓதணும், எந்த டைமில் ஓதணும் நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். ஒவ்வொரு நாளும் மகரிப் தொழுகைக்கு பிறகோ அல்லது இஷா தொழுகைக்கு பிறகோ, 2 தொழுகைக்கு பிறகோ நீங்கள் இந்த ஜிக்கரை ஓதணும். ஓதுவதற்கு முன்பாக நீங்கள் சலவாத்து ஓதிக்கொள்ளுங்க. அது எந்த சலவாத்து, உங்களுக்கு தெரிஞ்ச சலவாத்து எதுவாக இருந்தாலும் 3 முறை ஓதிக்கொள்ளுங்க. இந்த ஜிக்கரை நீங்கள் 3 முறை ஓதிக்குங்க. இந்த ஜிக்கரை ஓதிட்டு 3 முறை சலவாத்து சொல்லி முடிங்க. அப்புறம் 2 கையை வச்சுக்கிட்டு அல்லாஹ்கிட்ட ஏந்தி துவா ஏந்தி கேளுங்க. அந்த துவாவோட நீங்கள் அந்த நெஞ்சில் தடவி கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய மன அமைதி கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா அதை மாற்றி அமைப்பாங்க. மன அமைதிக்காக உங்களுடைய மன அமைதியே அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக அல்லாஹ் தஆலா மாற்றி தருவாங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ வாங்க இந்த ஜிக்கரை பார்ப்போம். நான் பொறுமையாக சொல்கிறேன், இதற்கான தமிழ் விளக்கத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அல்லஸீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பி ஸிக்ரில்லாஹி அலா பி ஸிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். மறுபடியும் இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். அல்லஸீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பி ஸிக்ரில்லாஹி அலா பி ஸிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். இந்த ஜிக்கருடைய தமிழோட விளக்கத்தை பார்க்கலாம் வாங்க. மெய்யாகவே நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் அவர்கள்தாம். அவர்கள் முன் அல்லாவின் திருப்பெயர் துதி செய்யப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் நிம்மதி அடைந்து விடுகின்றன. ஏனென்றால் அல்லாவின் திருப்பெயரை துதி செய்வதனால் உண்மை நம்பிக்கையாளர்களின் உள்ளங்கள் நிச்சயமாக நிம்மதி அடையும் என்பதை நபியே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இதுதாங்க இந்த ஜிக்கருடைய தமிழ் அர்த்தம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மகரிப் தொழுகைக்கு பிறகோ இஷா தொழுகைக்கு பிறகோ நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க. அல்லாஹ் தஆலா நிச்சயமாக உங்களுக்கு மன அமைதி ஏற்படுத்தி உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு தருவாங்க. அந்த மனக்குழப்பத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அமைச்சு தருவான் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு.